சரி. இன்றைக்கி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 5 அதிகாரம் இருக்குது. அந்த யாக்கோபு யாருன்னா கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. சரிங்களா? அப்போ ஏற்கனவே முகவரையில் பார்த்துருக்கோம். அவர் அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். சரி, முதல் வசனம் பாருங்கள். முதல் வசனம் வாழ்த்து. சரிங்களா? முதல் வசனம் வாழ்த்து. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. ஸோ இந்த இடத்துல பவுல் எப்படி எழுதுகிறாரு? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ அவர் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதுபடி அப்போது பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்தும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து இந்த ஊழியம் வருது. ஊழிய அழைப்பு பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்தும் இயேசுக்கிட்ட இருந்து வருது. சரிங்களா? இப்போ இவர் அதை எதை சொல்கிறார் பாருங்கள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகி யாக்கோபு. ஸோ பார்த்திங்கன்னா தேவனுக்கும் பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்தும் இயேசுக்கிட்ட இருந்தும் இந்த அவர்களுடைய ஊழியக்காரனாக இருக்கிற யாக்கோபு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். ஸோ மற்ற நிருபங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சபைக்கு எழுதுவார். பர்டிகுலர் சபைக்கு எழுதுகிறார். அதாவது கொலோசை சபை, இந்த மாதிரி வந்து பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபைன்னு சொல்லி எழுதுகிறார். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எல்லாருக்குமே, விசுவாசிகள் எல்லாருக்குமே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள் அப்படின்னா 12 கோத்திரங்கள் யார் அப்படின்னா அந்த யாக்கோபுடைய 12 பசங்க தான் 12 கோத்திரங்களாக மாறினது. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா விசுவாசிகள் எல்லாருமே சேர்த்து, யூதர்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வந்து எழுதுகிறார். வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. அந்த 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கோங்க. என் சகோதரன், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது தான் தலைப்பு. சரிங்களா? அதை 2 முதல் 4 ஒரு பகுதி. இந்த 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. என் சகோதரன், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. சரிங்களா? சொல்கிறார் பாருங்க. நீங்கள் பலவிதமான சோதனைகள் இடம்படும் போது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு பாடுகள் வரும். ஸோ திடீர்னு இது மாதிரி வருது. சரிங்களா? பார்த்திங்கன்னா விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமில்லை, பாடுபடுறதுக்கும் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பாடுறப்போம். உபத்திரவங்கள் உண்டு. சரிங்களா? அதான் சொல்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு மாதிரி இந்த மாதிரியான போராட்டங்கள் வருது, சோதனை வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சொல்கிறாரு பாருங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக இல்லைங்கள். ஸோ அந்த மாதிரி போராட்டம் வரும்போது நீங்கள் வந்து பதற வேண்டாம், வந்து வேறு பதறி ஏதாவது சிதறி ஏதாவது செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்க. ஆனால் அதன் மூலம் உங்களுக்கு வந்து தேவனுடைய அந்த பொறுமை வந்து உங்களுக்குள்ளே டெவலப் ஆகும். அந்த பொறுமை வந்து உங்களை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த பொறுமை வந்து உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 4ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. சரிங்களா? அப்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ளே அந்த பொறுமை வந்து டெவலப் ஆகணும் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அந்த மோசேக்குள்ளே அந்த பொறுமையை வந்து டெவலப் பண்ணார். அதே மாதிரி அந்த மாதிரி உபத்திரம் வரும்போது சொல்கிறாரு, சந்தோஷமாக எண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதத்தில் பார்க்குறோம். யோபு பார்த்திங்கன்னா நிறையா அவருக்கு பாடுகள் வந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுது, யோபு பார்க்குறீங்க பாருங்கள், அவர் எப்படி பொறுமையாக இருந்தார் பாருங்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் பார்த்துருக்கீங்க, பொறுமையாக இருந்து வந்து தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து இந்த பொறுமை வந்து பொறுமையாக இருக்கும்போது பூர்ண கிரியை செய்யணும், பூர்ணராக நிறைவுள்ளவர்களாகும். அப்போ அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து ரிவார்டு வரும், ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? இப்போது ரோமர் 12:12 பார்க்குறோங்களா? நம்ம பார்க்குறோம், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்து நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா உபத்திரம் திடீர்னு ஒரு பிரச்சனை, பாடு, சோதனை அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து பதறாதீங்க, சந்தோஷமாக இருங்க. அப்போ நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் அதில் வந்து பொறுமை, உபத்திரவத்தின் நேரத்தில் வந்து பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் அப்படியா இருக்கும்போது உங்களுக்குள்ளே அந்த பொறுமை வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? அப்போ பொறுமை உங்களுக்கு, அந்த பொறுமை வந்து உங்களை வந்து ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே மாதிரி யோசேப்பு இதில் நம்ம பார்க்குறோம். யோசேப்பு இதில் நம்ம பார்க்கும்போது சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் ஒரு வசனம் அவனை புடமிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அது மூலமாக வந்து ஒரு பொறுமைக்குள்ளே வந்து கேரக்டர் வந்து தேவன் வந்து பில்ட் பண்ணுறார். ஸோ இதை நம்ம யோபுவில் பார்க்குறோம். யோபு 23:10 நம்ம பார்க்குறோம், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். சரிங்களா? அப்போ அந்த சோதனை டைமில் வந்து நம்ம அந்த சோதனை டைமில் தான் வந்து தேவனுக்கு வந்து நம்ம கேரக்டரை பில்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. சரிங்களா?
இப்போ அதான் சொல்கிறாரு. அந்த வந்து சோதனை வரும்போது வந்து அது சந்தோஷமாக எண்ணுங்க. அது மூலம் வந்து உங்களுக்குள்ள தேவனுடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கப்படும். வந்து அதனால் வந்து அது மூலமாக தேவன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 5ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஸோ அதான் தலைப்பு சரிங்களா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் தலைப்பு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ சொல்கிறாரு பாருங்கள், யாராவது ஞானத்தில் குறைவுள்ளாக இருந்தால் தேவனிடத்தில் கேளுங்க, அப்போ வந்து சம்பூர்ணமாக அவன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனாலும் அவள் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடைப்பட்டு அலைகிற கடலுக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினைப்பான். இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். பார்த்திங்கன்னா தேவன்கிட்ட நீங்கள் கேட்கும்போது சந்தேகத்தோடு கேட்காதீங்க, சந்தேகப்படாமல் கேளுங்க, நிச்சயமாக அவர் தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீதிமொழிகள் முதல் 10 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, இதுதான் இருக்கும் சரிங்களா. அந்த நீதிமொழிகள் முதல் 10 அதிகாரத்தில் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். நீதிமொழிகள் 1 எல்லாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீதிமொழிகள் 2:6 சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது தேவன் தருகிற ஞானம், உலக ஞானம் இல்லை, தேவன் கொடுக்குற ஒரு ஞானம் சரிங்களா. பாப்பா அவர்கிட்ட கேட்கும்போது நம்ம வந்து முதல்ல தாழ்த்திக்கணும். ஆண்டவரே என்னால் முடியாது, நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க, நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க. வேதத்தில் பார்க்கணும், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை செவையாக செய்வதற்கு வந்து இந்த ஞானம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா சாலமோன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ராஜா, லட்சக்கணக்கான ஜனங்கள், ஒரு ராஜா எப்படி ஆள முடியும் பாருங்கள். அப்போ அதை அவர் கேட்டார். அவர் வேறு எதுவும் கேட்கல, செல்வத்தை கேட்கல, எனிமீஸுடைய அந்த நாட்டை கேட்கல. பார்த்து அவருக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா எத்தனை பேர் ஜனங்களை ஆள்றதுக்கு யாரால் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஞானமாக கேட்டார் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்ன மாதிரி ஞானம் யானுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தார் பாருங்கள் சரிங்களா. பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உனக்கு சரியான, உனக்கு முன்னாடியும் கிடையாது, உனக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அவருடைய காரியங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் எழுதின அந்த நீதிமொழிகள், அவருடைய காரியங்கள், பிரசங்கி புத்தகம் எல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும், அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அநேக காரியங்கள், ஒரு பிஸ்னஸை நல்லா பண்ணணும்னா நல்லா ஞானம் வேணும், ஊழியத்தை நல்லா பண்ணணும்னா ஞானம் வேணும், ஒரு குடும்பத்தை நல்லா நடத்தணும்னா நமக்கு ஞானம் வேணும். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ஞானம் தேவை. இது மனுஷன் ஞானம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தேவன் ஞானம் நமக்கு தேவை. தேவன் அது தந்து வழி நடத்தணும் பாருங்கள், ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா உபாகமம் கடைசி அதிகாரத்தில் 34:9 நம்ம வாசிக்கிறோம். மோசே வந்து யோசுவாவோட தலை மேலே வச்சு தலையில் வச்சு ஜெபம் பண்ணுறார், கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. வந்து அவன் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான். ஸோ மோசே வந்து நடத்தினது கிட்டத்தட்ட பல லட்ச ஜனங்களை வந்து நடத்திட்டு வர்றார். இப்போ அவர் மரிக்க போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வந்து நீ யோசுவாவை ஏற்படுத்துன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். பார்த்திங்கன்னா அவர் வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறார். வேதத்தில் பார்க்குறோம், யோசுவா வந்து ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஞானம், அந்த ஞானத்தினால தான் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை அவர் வந்து வெற்றியாக செஞ்சான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஞானம், அது தேவன் கொடுக்குற ஞானம், ஒரு காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தேவன் ஞானம் நமக்கு தேவை. அதில் நம்ம உலக பிரகாரமாக ஹேண்டில் பண்ணுறதை விட தேவன் ஞானத்தினால் தேவன் கொடுக்குற ஞானத்தில் நம்ம செயல்படும் போது பார்த்திங்கன்னா அந்த காரியம் வந்து வெற்றியாக இருக்கும் பாருங்கள். அந்த வேதத்தில் பார்க்குறோம், யோசுவாவுடைய காலத்தில் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரெல்லாம் வெற்றியாக இருந்தார், எல்லாம் நல்லா வெற்றியாக வந்து அவருடைய ஊழியத்தை முடிச்சு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப அது தேவ ஞானத்தினால்தான் இது முடியும் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் சரிங்களா. தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உதிர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யமானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்.
அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். அப்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அதாவது உயர்வை குறித்து பெருசாக இல்லை, தேவனை பெருசுப்படுத்தணும் தான் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் எனக்கு உயர்வை, தேவன் எனக்கு உயர்வை கொடுத்தார், தேவனுக்கு சோத்திரம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், அவருக்கு சோத்திரம். இப்போ அவர் இல்லையா, பணம் ஒன்றுமே இல்லையா, ஆண்டவர் என்னை பார்த்துக்கொள்வார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார், ஸ்தோத்திரம். அதான் சொல்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்குறோம், சங்கீதத்தில் 62:10 நம்ம வாசிக்கிறோம், உன் ஐஸ்வர்யம் விருத்தியானால் கண் அது மேலே வைக்காது. சரிங்களா? அப்போ ஐஸ்வர்யத்தின் மேலே கண் இல்லை, உன் உயர்வு தாழ்வு மேலே உன் கண் இல்லை, தேவன் மேலே நம்ம கண்ணை வைக்கணும். அதுதான் இடத்துல சொல்கிறார். அப்போ ஆண்டவர் குறைச்சலாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் தருவார், எனக்கு குறைச்சல் இருந்துச்சுன்னா ஆண்டவர் தருவார். ஆண்டவர் என்னை உயர்த்தினார்னு அவருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தாலும் யோபு சொல்லும்போது சொல்கிறாரு, கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம், கர்த்தருக்கு அப்போ அந்த அதில் தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது இதே தான் சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, பசியோ பட்டினியோ நாசமார்மோ நிர்வாணமோ என்ன ஆனாலும் சரி, நான் கர்த்தர் தான், என் கண்ணெல்லாம் கர்த்தர் மேலே இருக்குது, அவ்வளோதான். அவர் உயர்வு கொடுத்தா சோத்திரம், தாழ்வு கொடுத்தாலும் சோத்திரம், இன்னும் வசியாக இருந்தாலும் சோத்திரம், என்ன உயர்த்தினாலும் சோத்திரம், என்ன அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த உயர்வு மேலே இல்லை, பணத்தின் மேலே இல்லை, வேறு இந்த பொருட்கள் மேலே நம்ம கண் இல்லை, நம்ம கண் தேவனை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எல்லாத்துக்குமே தேவனை வேதத்தில் பார்க்குறோம், எல்லாவற்றிலும் சோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆபகுக்கில் நம்ம பார்க்குறோம், பார்த்திங்கன்னா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழங்களும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த இடத்துல சொல்கிறார். அதாவது பணத்தின் மேலே நம்ம கண் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம கண் பணத்தின் மேலே போயிடக்கூடாது, பொருட்கள் மேலே போயிடக்கூடாது, உயர்வின் மேலே போயிடக்கூடாது, மற்ற எது மேலே இல்லாமல் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். தேவன் போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? ஒரு வேளை இன்றைக்கி குறைச்சலாக இருக்கலாம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வத்து உயர்த்துவார். இன்றைக்கி வேறு பணம் போயிடுச்சா, அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வத்து, இப்போ நம்ம கண் தேவன் மேலே போகணும். பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புலை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யமாக அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். நான் சொல்கிறாரு, இப்போ ஒரு பூ மாதிரி எப்படி எங்கள் பூ டக்குன்னு உதிர்ந்து போயிடும், அவ்வளோதான். ஒரு புல் எப்படி இருக்கும், டக்குன்னு வாடி போயிடும். அந்த மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம கண் எப்போவுமே தேவனை நோக்கி இருக்கணும், தேவனை பார்த்தே இருக்கணும் சொல்லி அவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் போதும். அதில் நீங்கள் மற்ற எந்த காரியத்தின் மேலே கண் வைக்காதபடிக்கு தேவனை மேன்மை பாராட்டுங்க, தேவனை உயர்த்துங்க, தேவனை சார்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 12ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்ல 12ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 12ஆம் வசனம் பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பண்பு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சரிங்களா? ஸோ அந்த சொல்கிறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அன்றைக்கி இந்த சோதனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாடுகளை தான் குறிக்குது, பாடுகள் உபத்திரம் இதெல்லாம் தான் குறிக்குது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறார், இந்த 12ஆம் வசனம் சொல்லும்போது நம்ம கடைசி வரைக்கும் தேவனை பிடித்து கொண்டு நம்ம ரட்சிப்பை காத்து கொண்டு நம்ம சோதனையை சகித்து நம்ம ஓட்டத்தை சரியாக முடிக்கும்போது தேவன் அவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சோதனையை சகித்து தாண்டி தேவனை நம்பி சார்ந்து வரும்போது அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் உத்தமன்ற விளங்கின பண்பு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தேவன் நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருவார். நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக அந்த சோதனைகள் பாடுகள் வழியாக போய் நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நம்ம ஒரு சித்தத்தை செய்து நம்ம முடிக்கும்போது இந்த ஜீவ கிரீடத்தை தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல பவுல் அதே தான் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்கு ஆண்டவர் வச்சுருக்கார், எனக்காக கிரீடத்தை வச்சுருக்கார், ஒரு ரிவார்டை வச்சுருக்கார். எனக்கு மாத்திரமில்லை, யாரெல்லாம் வெற்றிகரமாக ஓட்டத்தை முடிக்கிறாங்களோ அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரீடத்தை தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜீவ கிரீடம் இருக்குது, நீதியின் கிரீடம் இருக்குது, வாடாத கிரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போது தேவன் நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக சோதனையை சகித்து தாண்டி வரும்போது ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரீடம், மேய்ப்பர்களுக்கு ஒரு வாடாத கிரீடம்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து அதுக்கு ஒரு கிரீடத்தை சொல்கிறாரு. சோதனையை சகித்து தாண்டி வரும்போது அதுக்காக ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய கிரீடங்களும் ஆண்டவர் வச்சுருக்காரு பாருங்க. சரிங்களா? அப்போ அங்கே மேலே போந்தால் நம்ம அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம்.
அடுத்த பாருங்க 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அடுத்த சோதனை வந்து நமக்கு அடுத்த பகுதியில் நம்ம என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அனுதினமும் நமக்கு வருகிற சோதனைகள். சரிங்களா? அனுதினமும் நமக்கு வருகிற சோதனைகள். சரிங்களா? சோதிக்கப்படுகிற நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற ஒருவனே அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சோதனை வருது அப்படின்னா, சாத்தானால் தான் சோதிக்கப்படுகிறோம். சரியா? சாத்தானுடைய பேர் என்னென்னா சோதனைக்காரன். சரிங்களா? சோதனைக்காரன். அதாவது இயேசு கிறிஸ்து மத்திய 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சோதனைக்காரன் வந்து இயேசுவை சோதித்தான். இப்போ எதுக்காக சோதிக்கிறான் அப்படின்னா, பாவம் செய்யும்படியா, தேவனை விட்டு பிரிக்கும்படியா, அதுக்கு தான் அவன் சோதிக்கிறான். சரிங்களா? அவன் சோதனையே அதுதான். யோபுவை பார்த்திங்கன்னா சோதித்தான். எதுக்கு சோதித்தான் அப்படின்னா, எப்படியாவது அவன் வந்து தேவனை தூஷிக்கணும். அவனுடைய காரியமே அதுதான். வேதத்தில் பார்க்குற திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இன்றி வேறொன்றுக்கும் வரான். சரிங்களா? அதான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி சோதனை இருப்போம். சாத்தான் எதுக்காக நம்ம சோதிக்கிறான் அப்படின்னா, நம்ம பாவத்தில் விளைவிச்சு நம்மளை எப்படியாவது ஆண்டவர்கிட்டருந்து பிரித்து நம்ம ஆசீர்வாதத்தை திருடணும். அதுக்கு தான் சாத்தான் சோதிக்கிறான். ஆனால் தேவன் சோதித்தா எதுக்காக சோதிக்கிறான்னா, நம்ம சோதனையில் நம்ம ஜெயிக்க வச்சு அதில் மூலமாக நம்மளை இன்னும் ஆசீர்வதித்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறது தான் ஆண்டவர் சோதிக்கிறார். அப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உன்னுடைய ஏகபுத்திரனை உன்னுடைய பையனை உனக்கு வந்து ஜீவ பலியை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதெல்லாம் வந்து அவர் வந்து ஜெயிச்சிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன டெஸ்ட்டு அப்படின்னா, நீ என்ன நேசிக்கிறாயோ உன் பையனை நேசிக்கிறா தான் வந்து அவருக்கு டெஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிரூபிச்சிட்டார். ஆண்டவரே எனக்கு என் பையனை விட உங்கள் மேலே தான் அதிகமாக அன்பாக இருக்கேன்னு சொல்லி அவர் வந்து துணிஞ்சு 3 நாள் நடந்து போகிறார். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சோதனையில் அவர் வந்து ஜெயிச்சிட்டார். அப்போ வந்து விசேஷமாக அவர் தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள் 14ஆம் வசனம் 14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா இந்த பழைய எகிப்தின் பாவங்கள் நம்மளை பிடிச்சி இழுக்கும். சரிங்களா? நம்ம என்ன விட்டு வந்த பாவங்கள் நம்மளை வந்து மறுபடியும் வந்து பின்தொடர பார்க்கும். சாத்தான் வந்து ரொம்ப அதில் வந்து தாக்குவான் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தெரிவித்து பாவத்தை பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இருந்து சிந்தனைகளை வந்து சாத்தான் ஆக்கிரமிச்சு இல்லை மறுபடியும் பழைய பாவங்கள் இந்த எண்ணங்களெல்லாம் கொடுத்து அப்போ அந்த வேதத்தில் பார்க்குறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ரோமர் 6:14 பார்க்குறோம். நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அப்படின்னால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பவுல் எழுதுறாரு எபிரேயரில், நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறீர்கள், ரத்தம் சிந்தப்படத்தக்காக எதிர்த்து நிற்கவில்லை அப்படின்னு சொல்லி எழுதுகிறப்போ நம்ம ரத்தம் சிந்தப்படத்தாக நம்ம எழுத்து நிற்கணும் பாருங்கள். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நோ டு சின் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ பாவத்துக்கு நம்ம வந்து எதிர்த்து நிற்கிறோம். அதில் நம்ம போராடி ஜெயிச்சு வெளியே வரணும் பாருங்கள். இப்போ தேவ வசனத்தில் நம்ம நிரப்பும் போது பரிசுத்தாவில் நிரம்பி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாவத்தை வந்து ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். அதான் சொல்கிறார், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். பாவத்தில் போய் பாவத்தில் வந்து விழுதுகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் வந்து வெளியே வாங்க. நீங்கள் வந்து ஜெயிக்கிறவர்கள், ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார்னு வேத வசனத்தின் மூலமாக வந்து நீங்கள் ஜெயிச்சு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 17ஆம் வசனம் பாருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரணும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நன்மையான எந்த ஒரு நன்மையான காரியமானாலும் சரி, பூர்ணமான எந்த வரணும் எல்லாம் பார்த்திங்கன்னா பிதாவின் இடத்துலேருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவைகளாக இருக்கும்போது பிதாவான தம்மிடத்தில் நன்மையான தருவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சொல்லுப்போ தேவன் வந்து நன்மை எந்த ஒரு நன்மையானாலும் அப்போ தேவன் என்றைக்குமே நமக்கு நன்மை தான் செய்வார். சரிங்களா? என்றைக்குமே தேவன் நமக்கு நன்மை தான் செய்வார். அதான் இடத்துல பார்க்குறோம் ரோமர் 8, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நமக்கு என்ன நன்மை நடந்தாலும் சரி எல்லாம் தேவன்கிட்ட இருந்தால் வருது. சரிங்களா? பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்தால் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்கிறார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதுக்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஸோ தேவ வசனத்தினால் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம், வசனத்தினால் நம்ம வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். இதே தான் 1 பேதுரு 1:23 சொல்கிறார், வசனத்தினால் நம்ம வந்து ஜெனிப்பித்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள்.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் சொல்கிறார். நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு சோதனைகள் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திடீர்னு சோதனை வருது இல்லை, பாடுகள் வருது இல்லை, அப்போ வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. சரிங்களா, அதான் சொல்கிறார். மனுஷனுடைய கோபம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேதத்தில் பார்க்குறோம், உன்னுடைய சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய எரிச்சல் தனியாக கடவுது. நீ கோபத்தோடு போய் படுத்திங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும்னா, அது உங்களுக்குள்ளே பெருகி மறுபடியும் பெரிய எரிச்சல் மற்றும் இன்னும் நிறையா உங்களுக்குள்ளே கசப்பு வைராக்கியம் எல்லாம் போய் இந்த மாம்சத்தின் கிரியைகளால் நிரம்பிடும். அதனால் வந்து கோபத்துக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க பாட்டாது. கலாத்தியரில் பார்க்கும்போது கோபங்கள் அது ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். கோபம் ரொம்ப கோபப்படுறவங்க பார்த்திங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. சரிங்களா, இப்படிப்பட்டவர்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கோபங்கள் வைராக்கியங்கள் விரோதங்கள் இப்படிப்பட்டவங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லி சொல்கிறார் பார். கோபம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது பாருங்கள். ரொம்ப நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். அடுத்த பகுதி பாருங்கள், 21 முதல் 25 வரை அடுத்த பகுதி. அந்த 21ஆம் வசன பின் பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரசிக்க வல்லமுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா, 21ஆம் வசனம் பின் பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். 21 முதல் 25 வரை அடுத்த பகுதி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வசனத்தின்படி நடங்க, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாற்ற இப்படி செய்கிறவர்களாக இருங்க, வசனத்தின்படி நடங்கன்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி பாருங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாகவும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சரிங்களா, 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். அப்போ ஆகையால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னா வசனம் தான். சரிங்களா, வசனம் உள்ளே போகணும். சரிங்களா, வேதத்தில் பார்க்கணும், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவானோ வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால. இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு, உடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தம், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும், வசனமே சத்தியம். ஸோ வசனம், அந்த உபதேசம், இந்த வார்த்தை தான் நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்தும் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் இருதயத்தை கேட்குறாரு. இருதயத்தை ஏன் கேட்குறாருன்னா, அந்த இருதயம் திரிக்குள்ளதும் ரொம்ப மோசமாக இருக்குது. சரிங்களா, மாம்சத்தின் கிரியெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் அந்த இருதயத்தை கேட்குறேன், அதை கிட்ட கொடு, அதை வந்து நான் வந்து ஆவியின் கனியினால் நிரப்பேன், நான் வசனத்தினால் நிரப்பேன், அதை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறவனால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். அதான் இருதயத்தை கேட்குறார். அதனால் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரசிக்க வல்லமுள்ளதாகவும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் இப்படி செஞ்சுட்டான் அப்படி இது எதுவுமே நீங்கள் பேசாதீங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே 100% கீழ்ப்படிஞ்சிருங்க. சரிங்களா, அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் செய்கிறவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். வசனத்தை கேட்டால் ஆசீர்வாதம் வராது, அது அப்படி செஞ்சால் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது. அந்த இடத்துல சொல்கிறார். எஸ்ரா பார்த்திங்கன்னா வேதத்தை ஆராயவும் அதபடி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதிநியாயங்கள் உபதேசம் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போது வசனத்தை வந்து நம்ம வந்து அதுபடி நடக்கணும் பாருங்கள், அது கேட்கணும், அதே சமயம் அதை பற்றி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சில காரியங்கள் ஏற்கனவே சொன்னதுபடி பார்த்திங்கன்னா சில காரியங்கள் நமக்கு கீழ்ப்படிகிறது சுலபமாக இருக்கும், சில காரியங்கள் நம்மளால் கீழ்ப்படிகிறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, கீழ்ப்படிகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். சரிங்களா, சில காரியங்கள் சுலபமாக நம்ம கீழ்ப்படிஞ்சிட முடியும், ஆனால் சில காரியங்கள் நம்ம கீழ்ப்படிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, நம்ம ஒரு டைரெக்ஷன் போயிட்டுருப்போம், ஆண்டவர் இந்த டைரெக்ஷனில் வாம்பார், ஸோ அது அந்த டைரெக்ஷனில் வந்து திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆண்டவர்கிட்ட வந்து கிருபை கேட்கணும் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். வேதத்தில் பார்க்குறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும் பாருங்கள். கேட்கும்போது அவரே நமக்கு கிருபை தருவார் பாருங்கள். அது இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியே அவர் நமக்கு கிருபை தருவார்.
எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். ஸோ இந்த இடத்த சொல்கிறார் பாருங்கள். கண்ணாடி பார்க்குறோம், கண்ணாடி பார்க்கும்போது சரி பண்ணுறோம், ஆனால் இந்த பக்கம் போகும்போது அவனுடைய சாயல் முகம் அந்த மாதிரி இதை வந்து அப்போ அவன் ஒரு வசனத்தை கேட்கிறவன் அதை எப்படி செய்யாதவன் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நீங்கள் அப்படி வந்து இருக்காதீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 25ஆம் வசனம் பாருங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாக இருப்பான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம். ஸோ இப்போ சுயாதீன பிரமாணம் இப்போ இது வந்து புதிய ஏற்பாடு, சரிங்களா. பழைய ஏற்பாடு வந்து நியாயப்பிரமாணம், சரிங்களா. பழைய ஏற்பாடு வந்து நியாயப்பிரமாணம் பேஸ் பண்ணி தான் அந்த மல்கியா புக்கு வரைக்கும். இது வந்து மத்தேயிலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் புதிய ஏற்பாடு தான் வந்து சுயாதீன பிரமாணம், விடுதலையின் பிரமாணம். ஸோ நியாயப்பிரமாணம் நம்ம கட்டி வச்சிருச்சு. ஆனால் இது வந்து புதிய ஏற்பாடு வந்து விடுதலையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம், விடுதலையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், பூர்ண பிரமாணம், சரிங்களா. இது புதிய ஏற்பாடில் இருக்கிற பூர்வசனமும் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து அதை வந்து நீங்கள் உற்று பார்த்து அதில் வந்து அதுக்கு கீழ்ப்படுகிறவளா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கின்றவரை கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவன் தன் செய்கையில் பாக்கியவனாக இருப்பான். நீங்கள் அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டு ஒவ்வொரு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொண்டு அதைப்படி நடந்தீங்கன்னா அதுக்கான ஆசீர்வாதத்தை, விசேஷ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அடுத்த 26, 27 அடுத்த பகுதி. அந்த 27ஆம் வசனம் பின்பகுதி சுத்தமான பக்தின்னு இருக்கு பாருங்கள். அந்த கடைசி லைனில் அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அதான் தலைப்பு. 26, 27 அடுத்த பகுதி. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசுவாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா, நான் கிறிஸ்டியன், நான் 5th ஜென்ரேஷன் கிறிஸ்டியன், 7th ஜென்ரேஷன் கிறிஸ்டியன், எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் தாத்தா பாஸ்டர், நாங்கள் வந்து 5வது 4 தலைமுறையாக கிறிஸ்டின்களாக இருக்கோம், இப்படியெல்லாம் பேசிகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இருக்கா. சர்ச்சுக்கு மட்டும் போவாங்க, மற்றபடி ஒரு சுபாவம் மாற்றப்பட்டிருக்காது. கிறிஸ்துவன் சொல்லி நான் கிறிஸ்துவே இருக்க மாட்டாருங்க, சரிங்களா. அன்புனா என்னென்னே தெரியாது அவங்களுக்கு, மன்னிக்கிற குணம்னா என்னென்னே தெரியாது, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சும்மா வெறும் வாயில் வந்து இந்த மாதிரி நான் வடக்காமல் வந்து வெறும் தற்பரம் பேசிகிட்டு இருப்பாங்க, தங்களை தானே ஏமாற்றிக்கிறது. இதெல்லாம் வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ எது முக்கியம், எது பக்தி, தேவ பக்தி, தேவனுக்கு பக்தினா 27ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது, ஏழைகளை விசாரிக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை சொல்லி தேவைகளை சந்திக்கிறது சொல்கிறார். விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஸோ சொல்கிறாங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கை, சரிங்களா. மற்ற ஏழைகளுக்கு உதவுறது, திக்கற்றவர்களுக்கு உதவுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக ஒரு கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இதுதான் வந்து சுத்தமான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள், சரிங்களா. இப்போ ஆண்டு விட்டு நம்ம கிருபை கேட்போம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்வாராக, சரிங்களா. இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது அது சந்தோஷமாக எழுதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் ஞானத்தில் குறைவான தேவனிடத்தில் கேளுங்க, சம்பூர்ணமாய் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து தேவனையே நோக்கி வந்து மேன்மைப்படுத்துங்க. உங்கள் உயர்வையோ உங்கள் தாழ்வையோ உங்கள் பணத்தையோ மற்ற எதை குறித்து நீங்கள் வந்து பொருளையோ பற்றி மேன்மை பாராட்டாமல் தேவனையே நோக்கி உங்கள் கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா சோதனை சகிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவக்கிரீடம் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாவத்தில் இல்லாதபடி நீங்கள் வந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நன்மையான எந்த ஒரு காரியமே வந்து பிதாவின் இடத்துலேருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் வந்து உங்களை ரட்சிக்க வல்லமையில்லாத வசனத்தை வந்து சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. வசனம் தான் உங்களை வந்து ரட்சிக்கும், உங்களை வசனம் தான் உங்களை வந்து மாற்றும், பருவப்படுத்தும். அதனால் வந்து நீங்கள் வசனத்தை கேட்கிறவளாம் மற்றபடி செய்கிறவளாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏழைகளுக்கு இறங்குறதும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வளர்த்தா ஒரு சுத்தமான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, சரிங்களா.
ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது சந்தோஷமாக எண்ணி பொறுமையாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்கள் சம்பூர்ண ஞானத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்ப வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சோதனை சகிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யப்படியாக ஜெபிக்கிறேன். பாவத்தின் விழாதபடிக்கு சாத்தானின் கண்ணிகளுக்கு கர்த்தர் விலக்கி ரசித்து காத்தள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, தேவனே, நீங்கள் கொடுக்குற ஒரு நன்மையான ஈவுகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. பேசுகிறதற்கு பொறுமையாயும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் ஏசப்பா, கோபிக்கிற தாமதமாக இருக்க கிருபை செய்யுங்க. வசனத்தை கேட்கிறவர்களாய் பாத்திரம் அதை எப்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்துக்கு ஏசப்பா அதை நல்லா மெடிடேட் பண்ணி அதில் நிலைத்திருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு சொல்லப்பட்ட வசனங்கள் 100 எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரை. எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒரு விஷயங்கள் குற்றங்குறைகளையும் மன்னிங்க. இந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென்.